வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகேஷின் குட்டு வெளிப்பட்டுருது. முருகன் அண்ணனோட அம்மாவை மறைச்சி வச்சிருக்கிறது இந்த மகேஷ் தான் அப்படின்னு நம்ம அஞ்சலி கண்டுபிடிக்கிறாங்க. அஞ்சலி கண்டுபிடித்து போலீஸில் இவங்க அம்மாவை மறைச்சி வச்சிருக்க இந்த மகேஷுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிடிச்சு கொண்டு ஒப்படைக்கிறாங்க. நம்ம மகேஷை கையும் களவுமா இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு கொண்டு போலீஸில் கொண்டு ஒப்படைக்கிறாங்க நம்ம மகேஷ் அஞ்சலி தான் மதியா இருந்து இவ்வளோ ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாளா, இந்த அஞ்சலியை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம முருகனுக்கு அவங்க அம்மாவோட நினைப்பு, எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க, ஏன்னு இவ்வளோ கவலையாக இருக்கா அப்படின்னு கேட்க நேரம் எங்கள் அம்மா ஃபோட்டோ அங்கே இருக்குது அப்படின்னு அதை எடுக்கணும் பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அஞ்சலி, நீ கவலைப்படாதன்னே, உன் கூட நானும் வரேன், அந்த வீட்டுக்கு போய் நம்ம அந்த ஃபோட்டோயை எடுக்கலாம் அப்படின்னு முருகனை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அஞ்சலிக்கு ஏற்கனவே ஒரு டவுட்டு தான், நம்ம பாட்டியை கொல்ல வந்த திருடனுங்க தலையில் நம்ம கல்லை தூக்கி அந்த கொலைகாரனுக்கு தலையில் எரிஞ்சோம், அது வேறு யாரும் இல்லை, இந்த மகேஷ் தான் போல. ஏன்னா இவரும் தலையில் அதே சமயம் கிட்ட போட்டுட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும், இவன் ஒரு பொறாடு பித்தலாட்டக்காரன் அப்படின்னு பயங்கர கடுப்பாக இருக்கிறாங்க. நம்ம முருகனோட அம்மாவுக்கு ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு நம்ம அஞ்சலி கூட போயிருக்காங்கல்ல. இதை அந்த நேரம் வீட்டுக்கு வராங்க. நம்ம மகேஷ் வந்த உடனே, அத்தை எங்கே அஞ்சலி அப்படின்னு கேட்க நேரம், மாப்பிள்ளை அஞ்சலி எங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்கா, எதுக்காகத்தான் போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு முருகனுக்கு அவனுக்கு அவங்க அம்மா நினைப்பாக இருக்குது, அந்த ஃபோட்டோவை அவங்க அம்மா நினைப்பாட்டு முருகன் இருக்கான், அவங்க அம்மா ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்க, அந்த ஃபோட்டோவை எடுக்க தான் போயிருக்கான், கூடவே அஞ்சலியும் போயிருக்கா, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல நேரம், இவ எதுக்காக இப்படியெல்லாம் திரியிறா, இவளே நடிக்கிறதுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இவளே மதி, அஞ்சலி கிடையாது அப்படி இருக்க நேரம் இந்த முருகனு கூடலாம் எதுக்காக இவ கான்டாக்ட் வச்சுருக்கா, அதோ எதுக்காக இந்த குடும்ப விஷயத்துலலாம் தலையிடா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவளை இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி இருக்கட்டும், நம்ம அந்த முருகனுக்கு கையில் அந்த ஃபோட்டோ போய் சேரக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணும், இப்போ நம்ம போய் ஆகணும் அங்கே அப்படின்னு அந்த முகமுடியை போட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாங்கங்க. அங்கே தான் நம்ம பூட்டெல்லாம் உடஞ்சி கிடக்குது. இதை பார்த்தோன்னா அஞ்சலி முருகனை சாக்காராங்க. வீட்டுக்குள்ளே யாரோ என்னமோ இருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு அஞ்சலி நினைக்கிறாங்க. அன்னை பயமாக இருக்குது, சீக்கிரம் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அஞ்சலி அப்படின்னு நம்ம முருகனும் ஃபோட்டோவை தேடுறாங்க. ஒரு வழியாக முருகனுக்கு அம்மாவுக்கு ஃபோட்டோ முருகன் எடுத்துகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இந்த ஃபோட்டோயே இவன்ட்டு பறிச்சாக்கணும், அப்போ தான் நம்ம சிக்காமல் இருப்போம் அப்படின்னு அந்த ஃபோட்டோயை பறிக்கிறதுக்கு நல்லாவே நம்ம மகேஷ் போராடுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியலை. நம்ம அஞ்சலி தாறுமாற அடியில் இறங்கி வெளுத்தெடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா மகேஷ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பறந்துறாங்கன்னே சொல்லலாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம அஞ்சலி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா பாட்டியை கொல்ல வந்த திருடன் அதே முகமுடியை போட்டுட்டு நம்ம வீட்லேயும் இருந்தா, என்ன சொல்ல அஞ்சலி, ஆமாம் அண்ணனுக்கு அம்மாவோட ஃபோட்டோவை எடுக்க போக நேரம் அவன் இருந்தான், எங்கிட்ட இப்போவும் அடி வாங்கிட்டு தப்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம மகேஷ் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம அஞ்சலியை பார்த்துட்டு, இப்போவும் நீ என்னை விடலை, என்னை துரத்தி அடிக்கிறா, நீனே அஞ்சலி கணங்காக பிஹேவ் பண்ணுறா, நீ ஏன் மதி தானே நடிக்க தானே இந்த வீட்டுக்கு அதுக்கு பிறகு உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, எதுக்காக எங்கள் குடும்ப விஷயத்துலலாம் நீ மூக்க நுழைக்கிறா, நான் எவ்வளோ காலம் கட்டி பாதுகாத்த சாம்ராஜ்யம், அதை ஒரே நொடியில் நான் இந்த முருகனுக்கு கையில் கொடுத்துட்டு போக விடமாட்டேன் அஞ்சலி, நீ தப்பு பண்ணுற, மதி உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. ஓஹோ, நீ தான் இப்போ அந்த ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாதுன்னு தடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அன்னை உன் கையில் இருக்க அந்த ஃபோட்டோயை காட்டு பார்ப்போம் அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ தான் பார்த்து ஷாக்கிங்காக இருக்காங்க. என்ன, அப்போ இந்த என் கணவரை அடைச்சி வச்சுருந்தது இந்த முருகனனோட அம்மாவை தான், இவன் அடைச்சி வச்சுருக்கானா, அப்போ இவனுக்கும் அந்த அம்மாவுக்கும் முருகன் அண்ணனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது, அப்போது முருகன் அண்ணன் தான் இவரோட ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த இடத்துல சந்தேகம் வருது. அண்ணன் தேடிட்டு இருந்த ஃப்ரெண்டு இந்த மகேஷ் தானா
அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க தொடங்கிட்டாங்க நம்ம அஞ்சலி. அதோடி பார்த்தோம்னா இதை இப்போவே வெளிக்காட்டிடக்கூடாது, அப்போனா இவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், இது அஞ்சலி தான் மதி இல்லை அப்படின்னு வந்து. அதனால அன்னைய உங்கள் அம்மா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம மகேஷுக்கிட்ட வந்து காட்டுறாங்க, அண்ணனோட அம்மாவை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மகேஷ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் ஒரு இடமும் பார்க்கலையே, அவங்கள இப்போ தான் பார்க்குறேன், அவங்க நல்லா இருக்காங்க அப்படி வந்து மகேஷ் வந்து ரீல் எடுறாங்க. வாடா உனக்கு நீ தானே இவங்கள மறைச்சி உன் அம்மானி என்கிட்ட காட்டி தந்த, இப்போ எங்கடா கொண்டு அவங்கள மறைச்சி வச்சிருக்கா, உனக்கும் முருகன் அண்ணனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அதை ஒழுங்காக சொல்லிடு, உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து நினைக்கிறாங்க. இப்போ நீ சொல்லாட்டாலும் உன் வாயால் நான் கக்க வைப்பேன்டா அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து நம்ம மதி வந்து ஸ்கெட்சு போட்டுறாங்க. இந்த விஷயத்த நம்ம துளசி அக்காட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து துளசிக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா ஒரு விஷயம் தெரியுது, பாட்டியை ஒரு கொலைகாரன் வந்து கொல்ல வந்தாமல, அந்த கொலைகாரன் வேற யாரும் இல்லை, அது மகேஷ் தான். என்ன அஞ்சலி சொல்கிறா? ஆமாம், இப்போ நான் நம்ம வீட்டில் முருகன் அண்ணனோட அம்மா ஃபோட்டோவை எடுக்க முருகன் அண்ணன் கூட போனேன், அங்கேயும் இவன் இருந்தான். அவன் எங்களை கண்ட உடனே நாங்கள் அந்த ஃபோட்டோ தான் எடுக்க வரோன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே வந்து இவன் அந்த ஃபோட்டோ எடுக்காமல் தடுத்தான். இவன் வந்து மறைச்சி வச்சுருந்தாமல வீட்டில் ஒரு அம்மானே, அந்த அம்மா வேற யாரும் இல்லை, முருகனுக்கு அண்ணனோட அம்மா தான். இவனுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதை பழிவாங்க தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம குடும்பத்தை வந்து இவன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். இவன் பெரிய ஆள், இவன் எப்படியாவது ஒழிக்கணக்கா, இவன் பெரிய கொலைகாரன், இவன் ஒரு பெரிய சைக்கோ, இவனு கூட இருக்க ஒவ்வொரு நொடியும் பயமாக தான் இருக்குக்கா, என்ன பண்ண அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி கேட்குறாங்க. அஞ்சலி நீ பயப்படாத, நம்ம அப்பா நம்ம பாட்டி இவங்க எல்லாம் எதுக்காக இவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு உள்ள ரகசியத்தை நம்ம தெரியப்படுத்தணும்னா நீ மதியாட்டு அவன்கிட்ட நடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம துளசி வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து தைரியத்தை ஊட்டுறாங்க. சரிக்கா, நான் இவன்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த ரகசியத்தெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் முருகனோட அம்மாவையும் இப்போ இவன் தான் மறைச்சி வச்சுருக்கான், அது வெட்ட வெளிச்சமாக ஆயிடுது, அவங்க எங்கேயோ உயிரோடு தான் இருக்காங்க, முருகன் அண்ணே அவங்கள பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி. சரி, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், முருகன் அண்ணனை அவங்க அம்மா கூட வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல. ஆனால் எதுக்காக இந்த மகேஷ் வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் இந்த மகேஷுக்கு முகத்திரையை எல்லார் முன்னாடியும் கிழிக்க முடியும். அதுவரை நீ பொறுமையாக மதியாட்டு வந்து நடித்தாதான் அவனுக்கிட்ட வந்து ரகசியம் வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, நான் இதை வசமாக வந்து கேட்குறேன், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து போட்டு உடைக்கலான்னு இருக்கேங்க்கா அப்படின்னு வந்து கேட்காங்க. அவனுக்கே சந்தேகம் வராதபடி நீ வந்து எதுக்காக இவங்க எல்லாத்தையும் நீ பழி வாங்குற அப்படின்னு வந்து நைஸாக போட்டு ஓட அப்படின்னு வந்து ரகசியத்தை எப்படி வந்து மகேஷ்ட இருந்து வர வைக்க முடியும், அதுக்கு வந்து சரியான யோசனையை வந்து நம்ம துளசி வந்து அஞ்சலிக்கு கொடுக்குறாங்க. நம்ம அஞ்சலிக்கு வந்து எங்கள் முருகன் அண்ணனோட அம்மாவை மறைச்சி வச்சிருக்கிறது இவன் தான் அப்படின்னு வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகேஷுக்கு வந்து கெட்ட காலம் பிறந்துட்டுனே சொல்லலாங்க.